நண்பா நண்பீஸ் கில்லி ரீரிலீஸ் சும்மா சக்கையை போட்டுட்ருக்கு நண்பா. வேறு லெவல் ஏன்னா ஒரு பழைய படம் வந்து எந்த அளவுக்கு வந்து போட்டிருக்குன்னா நம்ம வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். நம்ம இதுக்கு நிறைய படம் ரிலீஸ் ஆகிருக்கு, இந்த அளவுக்கு இந்த ஒரு பெரிய ஒரு வெற்றி பெற்றதில்ல. இன்றைக்கி தளபதி அவருடைய அந்த முகத்துக்காக தான் அந்த வெற்றின்னு சொல்லலாம். நம்ம இப்போது அந்த நல்லா போய்ட்டுருக்கு நண்பா, சூப்பராக போய்ட்டுருக்கு. நானும் ஒரு 4 டைம் கிட்ட பார்த்துட்டேன் ஃபேமிலியோடு போய்ட்டு. வேறு லெவல் க்ரௌட் நண்பா, செம்ம. நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மங்கத்தா, பில்லா, தீனா சொல்லிவிட்டு ஒரு 3 படம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க மே 1க்கு. அஜித் ரசிகர் ஒருத்தர் என்ன பண்ணிடுறார், நம்ம தளபதி கில்லி பேனர் வந்து கிழிச்சிட்டாரு. ரொம்ப பார்த்தேன் நண்பா, அதுக்காக தான் இப்போ இன்றைக்கி வீடியோ போட போகிறேன். அவரை பற்றிலாம் பேசக்கூடாது, ஏன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, அண்ணா நண்பர் சொல்லிவிட்டு அவரை ஒரு அன்பான ஒரு இதில் அரவணைச்சு அழகாக பேசுகிறாங்க. இப்படி பேசுனதுக்கப்புறமும் வந்து ரசிகர்கள், நம்ம அஜித் ரசிகர் நண்பர்கள் இப்படி தப்பாக தளபதியோடைய பேனர் கிழிச்சது ரொம்ப பெரிய தப்பு நண்பா. இது எனக்கு ரொம்ப நான் கண்டிக்கிறேன் இதை. ஏன்னா இப்போது இதுக்கப்புறமும் இப்போது தளபதி விஜய் அவர்கள் வந்து டிவிகே தலைவர், ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஆரம்பித்து தலைவராக போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு என்ன எப்படி நம்ம பண்ணணுமோ அதை பண்ணணும். அந்த ஒரு பெரிய ஒரு அறிவு இல்லாமல் பண்ணியிருக்காரு நண்பர் ஒருத்தர். பேனர் கிழிச்சிருக்காரு. நான் எல்லா ரசிகரும் சொல்லலை, நல்ல ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க, தளபதி விஜய் ரசிக்கிறவங்க, அதாவது அஜித் ரசிகர் சொல்கிறேன் நான். இது மாதிரி சில பேர் இருக்காங்க, கொஞ்சம் எதுவுமே தெரியாமல் நாலேஜ் இல்லாமல் இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் போய்ட்டு இப்படி இருக்காங்கன்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது ஒரு பழைய படத்தை ஏற்றுக்க முடியாமல் வயிற்றுச்சலில் இப்படி பண்ணுறான்னும் போது அது ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது. அவர் நினச்சா, அந்த ரசிகர் நினச்சா. இன்றைக்கி அவர் வந்து இப்போது மன்னிப்பு கேட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி தெரியல நண்பா அவனுக்கு, அதுக்கு முன்னாடி தெரியணும். நம்ம வந்து இன்றைக்கி ஒரு தலைவராக இருக்கார், அவருடைய பேனர் நம்ம கிழிக்கிறோன்றதே ஒரு பெரிய தப்பு. நம்மளுக்காக ஒரு 250 கோடி பணத்தை விட்டுட்டு வந்து நம்மளுக்காக தமிழ்நாட்டில் வந்து இறங்கியிருக்காரு. அப்படின்னு அது அவருடைய ஃபேஸை பார்த்துக்கு இப்போது எந்த அளவுக்கு அவர் பண்ணிகிட்ருக்காரு, மக்களுக்காக இறங்கி வந்திருக்காரு. இதெல்லாம் யோசிக்காமல் அவருடைய பேனரில் போயிட்டு கையை வச்சு கிழிக்கிறிய, அது கொஞ்சம் கூட அவனுக்கு அறிவு இருக்கான்னு நான் தெரியல. ஏன் நண்பா, உனக்கு கிழிச்சிட்ட, உனக்கு பயந்துட்டு எல்லாம் நின்று இருந்திருப்பாங்கன்னு நினச்சிங்களாங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை நண்பா. அந்த இடத்துல அவங்களால விஜய் ரசிகர்கள் அவங்க கிழிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்க பெருசாக எடுத்துக்கல, சாதாரணமாக அடிச்சு தட்டி போயிட்டாங்க. ஏன்னா உனக்கு தான் அறிவு இல்லாமல் பண்ணுறேன்னா நம்மளும் அதை பண்ணக்கூடாது. அப்படி இருந்தால் உன்னை பயந்துட்டு போயிட்டாங்கன்னு நினைக்காத நண்பா. அறிவு இல்லாமல் பண்ணுறான் இவனை, எதுக்கு நம்ம அறிவு இல்லாமல் நம்ம ஒன்று பண்ண நம்மளும் அறிவு இல்லாமல் போய்ட்டு வந்தான். நண்பர்னு சொல்லியிருக்காரு நம்ம தளபதி விஜய், நண்பர்னு சொல்லியிருக்காரு. அதை நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம ரசிகர்களும் அதே நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நான் நண்பர்னால் தளபதி அவரை அஜித்தை நண்பர் சொல்கிறார். அப்போது ரசிகர்கள் ஆப்போசிட் ரசிகர் அஜித் நம்மளை நண்பர்களாக பயணிக்கணும். இனிமேல் தான் இந்த ஒரு புரிதல் அறிவு கூட இல்லாமல் பண்ணுறீங்கன்னா உங்களால் நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. அதாவது கிழிச்சவரை நான் சொல்கிறேன், எல்லா ரசிகரும் சொல்லலை நான். ஆக்சுவலாக இது ஃபஸ்ட்டு அது கிழிச்சோன்னே எனக்கு ரொம்ப அது கேள்விப்பட்டோன்னு பார்த்தேன் அந்த யூடியூப் சேனலில். ரொம்ப பயங்கர வெக்ஸ் ஆகிட்டேன். அது பயங்கர டென்ஷன் எனக்கு பயங்கரமாக ஆயிடுச்சு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவர் ஏன் அப்படி பண்ணார்? திரும்ப அந்த தவறை பண்ணாதீங்க நண்பா. நம்மளுக்கு இறங்கி வந்து இவ்வளோ ஒரு நல்ல மனுஷன்ட்டு இன்னமும் நீங்கள் சரி நான் ஒன்று கேட்குறேன், தப்பாக நீங்கள் பேச வேண்டிய சூழ்நிலை இங்கே பேச வச்சுட்டார் அவர். நான் அஜித்தை பற்றி தப்பாக பேசக்கூடாதுன்னு வச்சுருந்தேன், சில புரிதலுக்காக பேச வேண்டியதாகிடுச்சு. தளபதி 25 வருஷமாக மக்களுக்காக எவ்வளோ பண்ணிகிட்ருக்காரு, எவ்வளோ நல்ல விஷயம். இன்றைக்கி அரசியலுக்கு வராருன்னு சொல்லிட்டு அவர் பண்ணலை நண்பா. அடுத்து எவ்வளோ விஷயங்கள் நிறையா பண்ணிகிட்ருக்காரு. 25 இயர்ஸாக நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன், போன வீடியோ சொல்லியிருப்போம், போய் பார்த்துக்குங்க. எல்லோரும் சொல்கிறது தான். அப்படி பண்ணிகிட்ருக்கிற ஒரு மனுஷனை நம்ம கண்டுபிடிச்சி நல்ல ஒரு மனுஷன் தெரிஞ்சு தான் நம்ம வந்து அவர் ஆதரிக்கிறாங்க. எல்லா ரசிகருமே டோட்டலாகவே பொதுமக்கள், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஆதரிக்கிறாங்க. இன்னும் அந்த அஜித் ரசிகர்கள் ஏன் சில பேர் ஏன் இன்னும் புரிதல் இல்லாமல் இருக்காங்க? நான் ஒன்று கேட்குறேன், அஜித் என்ன அப்படி பண்ணிட்டாரு அவரை வச்சு தூக்கி கொண்டாடுறீங்க? நான் கேட்குறேன். அப்படி ஒன்றும் பண்ணலை நண்பா, அப்படி ஒன்றும் பண்ணலை. அஜித் வந்து ஒரு சரியான ஒரு செல்ஃபியூஸ். சக நடிகர் கூட வராத ஒரு ஆளை இன்னமும் வெளிச்சம் காட்டி அந்த இயற்கையை வந்து அவர் வெளிச்சம் போட்டு காட்டுருச்சு.
இப்படி தான் அவருடைய கேரக்டர்னு இன்னமும் புரிஞ்சிக்காம தருதலைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி ஏன் என்ன இதில் ஒன்றும் புரியாமல் இருக்கிறீங்களே? கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டீங்களா நீங்கள்? புரிஞ்சிக்காத அஜித் ரசிகர் சொல்கிறேன், புரிஞ்சு இருக்கிறவங்கள நான் சொல்லலை. இன்னும் எந்த செல்ஃபிஸ் நம்ம தன்னோட ஒரு எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, அது இன்னமும் அவரை பற்றி புரிஞ்சிக்காமல் இருக்குங்க. அவர் செல்ஃபி என்னைக்காச்சும் ஒரு செல்ஃபி எடுத்துருக்காரா ரசிகருங்கிட்ட? பார்த்துருக்கீங்களா? செட் பண்ணி வச்சுருப்பார் ஆள். அந்த செட் பண்ண வச்ச ஆளுங்கிட்ட தான் கரெக்டாக நோட் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோஸ்லையும் செட் பண்ணி வச்சுருப்பேன். அந்த செட் பண்ண ஆளுக்கிட்ட தான் போய் கரெக்டாக அந்த செல்ஃபி எடுப்பார். அதுவும் ரொம்ப ரேர். ஓகேவா? அது ரொம்ப ரேர். தளபதி நமக்காக வந்து ஷூட்டிங் நடத்துகிறதுல ரசிகர்கள் கூட்டம் நிறைய பேர் நின்றுட்டாங்க சொல்லிட்டு அது அவருக்கு கிடைக்கிற அந்த ஓய்வு டைமில் கூட தளபதி ரசிகர்கள் வந்து டைம் எடுத்து அந்தளவுக்கு சிரமப்பட்டும் ரசிகர்கள் அவ்வளோ கூட்டத்தில் வந்து பார்க்குறான் பாரியா மனுஷன். அவன் தான் மனுஷன். ரசிகர்கள்கிட்ட அவ்வளோ கூட்டத்தில் வந்து நெறிஞ்சி எவ்வளோ பண்ணாலும் தன்னுடைய இழப்பீடுகளை பொருட்படுத்தாமல் வந்து பண்ணிவிட்டு 30 லட்ச ரூபா கார் அப்போ தான் நியூ கார் அதுக்காக வாங்குது அந்த டைமில் பண்ணாங்க. இவ்வளோலாம் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. நான் திரும்ப சொல்கிறேன், இந்த டைம் நடந்ததில்ல இந்த இஷ்யூவெல்லாம் நான் பேச வேண்டியதாச்சு. இப்படியெல்லாம் ஒரு எதுவுமே பொருட்படுத்தாமல் தான் ரசிகரன் எனக்கு கொடுக்குறான், அவனை போய் அதிக அளவில் பண்ண முடியலாம், அவனை போய் ரசிகரன் அவன் போய் கூட போய் சந்திக்கிறார் பாருங்க. அதெல்லாம் சொல்ல வார்த்தையே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு ரசிகனை எப்படி ஏற்றுக்கணும், கொண்டாடணும்? இப்படி ஒரு தலைவனை தருதலையை போயிட்டு ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லை தெரிஞ்சு அதை போய் ஏற்று ரசிக்கிறீங்களே, எனக்கு ஒன்றும் புரியல. ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சு புரிஞ்சுக்குங்க. செல்ஃபிக்கு வரமாட்டான், சக நடிகருக்கு எதனா ஒன்று வரமாட்டான். இதெல்லாம் வந்து அவனோட கைலாதத்தனத்தை வந்து சும்மானா பெருமையாக வந்து எதுக்கும் வரமாட்டான்னு சும்மா நான் காட்டிக்கிறான். படம் ஓடாதப்போ தான் வந்து ரசிகர் மன்றத்தை கலைச்சான். இதுவும் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், போய் பார்த்துக்குங்க. ஓகேவா? இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன சொல்கிறது? எதுக்குமே அவர் நடிக்கிற படத்துக்கு ப்ரொமோஷன் கூட வர முடியாது. எதுக்கு ப்ரொமோஷன் வர சொல்கிறாங்க? அந்த படம் ஓட வைக்கிறதுக்கு. அந்த படம் ஓட வைக்கிறதுக்கு கூட நம்ம கேர் பண்ணாமல் நமக்கு என்ன படம் நடிச்சிட்டோம், பைசா வாங்கி பாக்கெட்டில் போட்டோம் போய்கின்னு போகிறோம் பின்னால் போகிறீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டிங்களா? அவனோட கேரக்டர் புரிஞ்சிக்கவங்களும் எப்படி சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல. கேட்டால் நீ மட்டும் எதுக்கு விஜய் படத்தை நம்மளுக்காக இறங்கி பண்ணுறாருயா, மக்களுக்கு நிறைய விஷயம் பண்ணுறாரு. அவர் சம்பாதிக்கிறதுல 10 ரூபா சம்பாதிக்கிறனா 2 ரூபா செலவு பண்ணுறாரு. அப்படியே பண்ண மனுஷனுக்கு நம்ம தூக்கி விடணும். இன்றைக்கி 250 கோடி விட்டுட்டு நமக்காக வந்திருக்காரு. அவருக்கு கை தூக்கி விடணும். இவன் 250 கோடியை விட்டுட்டு அஜித் வருவாரா? ஃபஸ்ட்டு அவர் கொடுக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். அவ்வளோ சம்பளம் அவர் கொடுக்க மாட்டாங்க. சாரி நம்ம உண்மையாக சொல்கிறேன், அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க. அவர் கெப்பாசிட்டி கிடையாது, டெபாசிட்டி இருந்தவர். அவர் எப்போ இழந்துட்டார். ஓகேவா? இன்றைக்கி தளபதி அந்த ஃபீல்டில் இருக்கிற வரைக்கும் இருந்ததுனால தான் அஜித்துக்கு அங்கே சான்ஸு கிடச்சதை தவிர அஜித்துக்கு அங்கே வாய்ப்பு இல்லை. அங்கே விஜயெல்லாம் எப்போ ஒதுங்கி இருந்தாருன்னா அஜித்தை எப்போ தூக்கி போட்டுருப்பாங்க. ஏன்னா எதுக்குன்னா காம்படிஷன் வந்து அஜித் தான் அந்த இடத்துல இருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய அளவில் தளபதியோட ஈக்குவலுக்கு வசூல் எடுக்க முடியலனாலும் அடுத்த இடத்துல அவர் தான் இருக்காருன்னு பேர் வாங்கியிருக்காரு. அது உண்மை. அதை இது மாதிரி தன்னை விளம்பரம் பார்த்துட்டு தான் அவருடைய வேலையை பண்ணிகிட்ருக்காரு. தனியாக வந்து அதுவும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இப்போ பார்த்துக்குங்க. ஏன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. எல்லாத்தையும் ஒரு விளம்பரமாக பண்ணிகிட்ருக்காருயா. புரிஞ்சுக்கங்க ஃபஸ்ட்டு நீங்கள். ஓகேவா? விளம்பரத்தை போய் இப்போ லாஸ்ட்டாக கார் ஆக்சிடெண்ட் இஷ்யூ ஒன்று நடந்துச்சுல்ல, எல்லாருக்கும் தெரியும், அஜித் ரசி எல்லாருக்கும் தெரியும். அது கார் ஆக்சிடெண்ட்டா? படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுறாரு. வெளியே வராத படத்துக்கு ப்ரொமோஷன் எதுக்கு? அது உண்மையான ஆக்சிடெண்ட். அது செம்ம எதுக்கு? சரி, உண்மையான ஆக்சிடெண்ட்டாக தான் அவர் வெளியில் அவர் தூக்கிறதெல்லாம் காமிச்சிருக்கலாம்ல, எது காட்டல? அவ்வளோதான். அந்த ஆக்சிடெண்ட்டை மட்டும் எடுத்து போடணும். ஆனால் தளபதிக்கு எப்பவுமே ரியலாக நிறைய சீனுங்க, நிறைய தமிழ் ஃபீல்டில் அதிகமாக ரியலாக பண்ணுறது நம்ம தளபதினு சொல்லிட்டு நிறைய ஸ்டண்ட் மாஸ்டருக்கு சொல்கிறாங்க. இப்போ கூட லாஸ்ட் டைம் கையில் அடிபட்டுச்சு பார்த்தியா? அது வந்து அவர் வந்து போடவே இல்லை. அதே நோட் பண்ணி எடுத்து எடிட் பண்ணி அதை கரெக்டாக எடுத்து போட்டிருக்காங்களே தவிர தளபதி வந்து அதை போட சொல்லலை. அவர் எங்கே அடிபட்டுருச்சின்னு சொல்லி அவருக்கு மட்டும் அந்த கேமரா இல்லையா அவருக்கு? அவர் வந்து அதை காட்டலை. அது அங்கே அந்த அவர் நினச்சிருந்தா அந்த பட ப்ரொமோஷன் பண்ண நினச்சிருந்தா தளபதி அந்த ஒரு ஆக்சிடெண்ட் சீன் எடுத்து அவர் போட்டிருக்கலாம். அதெல்லாம் அவர் பிடிக்காது அவருக்கு. ஏன்னா இது மாதிரி நிறைய விஷயம் இதுமாரி நிறைய படத்தில் கில்லிலாம் நிறைய படத்தில் வந்து அவர் டூப் படம் நடிச்சிருக்கு. நிறைய சக நடிகர்கள் ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருப்போமா?
ஆக்சிடென்ட் தளபதிக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு பட்டிருக்க மாட்டோம். இப்போ லேட்டஸ்ட்டாக பாரு மூளைக்காய்ச்சல் அஜித் குமாருக்கு. அவன் மூளைக்காய்ச்சல் தான் அஜித் குமாருக்கு, அது உண்மை தான். இப்போ பெட்டில் போனாராம், மறுநாள் எப்படியா வந்தார் உங்களுக்கு? மறுநாள் எப்படி ஹாஸ்பிட்டலில் மூளைக்காய்ச்சல் ஆப்ரேஷன் பண்ணவன் எப்படி மறுநாள் வந்தா? மறுநாள் அவங்களுடைய ஸ்கூல் போயிருக்காரு, அவருடைய பையனுடைய ஸ்கூலுக்கு போயிருக்காரு. எப்படி? இதெல்லாம் ஒரு விளம்பர பைத்தியம்னு சொல்ல மாட்டேன் நான். அஜித் குமார் விளம்பர பைத்தியம், விளம்பர காரியக்காரன்னு சொல்லுவேன் நான். விளம்பரத்தை எப்படியெல்லாம் பண்ணிவிட்டு எனக்கு தெரியாது, கூட கேமராமேனை கரெக்டாக கூப்பிட்டு போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து பண்ண சொல்கிறாரு. பண்ணிவிட்டு எனக்கு நான் பண்ணலையே அப்படின்னு சொல்லுவார். இதுதான் அவருடைய வேலையை. இதை தான் விளம்பரம், தெரியாமல் கொடுக்குறேன், பெரிய விளம்பரம். அதுக்கு நீங்களே சாட்சி. தெரியாமல் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அஜித் ரசிகர் சொல்லுவாங்க. எனக்கு இவரை பார்த்துட்டார், தெரியாமல் கொடுத்தது இந்த அஜித் ரசிகர் பார்த்துட்டார். இவனுக்கே இன்னொருத்தன் தான் சொல்லியிருப்பான் தெரியாமல் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு. அப்படியே இப்போ கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். அவங்க தான் சொன்னாங்க இப்போ போயிட்டுருக்குமே அது மாதிரி கதை. இது வந்து எந்த அஜித் ரசிகர்னா கேட்டுப்பான், தெரியாமல் கொடுக்குறேன் அந்த ஒருத்தன் தான் சொல்லுவான் தெரியாமல் கொடுக்குறேன்ட்டு. அவன் இன்னொருத்தங்கிட்ட உனக்கு யாரை சொந்தனா தெரியாமல் கொடு, அது மட்டும் தான் தெரியும். அவனுக்கு தெரிஞ்சு தெரியாமல் கொடுக்குறாரு. ஆனால் உனக்கு யாரா சொன்னவங்க கூட தெரியாது அவனுக்கு. இவனுங்கெல்லாம் இப்படியா தான். அஜித் செம்ம டேலண்ட்டு. நான் அது அஜித்துக்கு வந்து நான் ஒரு பெருமைப்படுவேன். செம்ம டேலண்ட்டுங்க. தளபதி விஜய், பிரசாந்த், விக்ரம், நம்ம சூர்யா இவங்கெல்லாம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிறாங்க. இப்போ பணம் சம்பாதிக்க நல்லா செம்மையாக நடிக்கிறாங்க. அது வேறு விஷயம். அஜித் குமாருக்கு இதெல்லாம் முடியாது. சும்மா இப்படி நம்ம அதை நிற்கிறாரு பார்த்தியா, அது செம்ம வேறு லெவல் டேலண்ட்டு. ஏன்னா இப்படி எல்லாத்தையும் கிளப்பி விட்டுட்டு இப்படி நிற்கணும். பொய்யான ஒரு வதந்தியை கிளப்பி விட்டு நிற்கணும் அவர். ஏன்னா அப்படி தான் அவரால் பண்ண முடியும். வேறு எதுவும் அஜித் குமாரில் பண்ண முடியாது. அவரால் முடியாமல் தான் அவரே ஊறிங்கிட்டார். நீங்கள் ஏன்டா அலப்பறை பண்ணிட்டு இருக்கீங்க? விஜய் யுக்குலெல்லாம் அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. விஜய் யுக்குலுக்கு அவர் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. அவர் கேட்குறாரு. அவர் இன்னும் ஒன்று சொல்லட்டுங்களா? விடாமுயற்சி வராதுன்னு சொல்லிட்டு நான் நிறையா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். விடாமுயற்சி வராது அது சொல்லிட்டேன். அதே மாதிரி வராமல் போச்சு. இப்போ இன்னொரு படம் குட் பை ஆகலையா, அதுவும் குட் பேட் ஆகலையா, அதுவும் வராது. இதெல்லாம் சும்மா நான் சொல்கிறேன். நீங்கள் நோட் பண்ணிங்க. அஜித் ரசிகராகட்டும், நம்ம தளபதி ரசிகராகட்டும், அஜித்தெல்லாம் இனிமேல் சினிமாவுக்கு வர முடியாது. சும்மா இப்படியே பண்ணிகிட்டே இருந்து கடைசியாக வந்து தளபதி அரசியலுக்கு வரும்போது இப்போ இன்னொரு அரசியல் தூண்டி விட்டு திரும்ப வருவான். ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. தளபதியில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா உண்மையான ரசிகர்களுக்கு தெரியும் தளபதியோட கேரக்டர். அஜித் ரசிகர்களுக்கே நிறைய பேருக்கு தெரியும் தளபதியோட கேரக்டர். அஜித்துக்கெல்லாம் இப்போ ரசிகர்கள் யாருமே இல்லை. சும்மா அந்த ஒரு ஜாலியாக படம் பார்க்கணுன்னு போகிறாங்க. அது தவிர அஜித்தை உண்மையாலுமே பிடிச்சவங்க நிறைய பேர் போகலாங்க. இதான் நண்பா. சரி நண்பா, இடையில ஏதாச்சும் தப்பாக பேசுந்தா ஓகே நண்பா. ஏதாச்சும் இது பேசியிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ. தளபதிக்காக என்னுடைய குரல் எப்பவுமே ஒழிச்சிட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் இன்னும் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் எனக்கு பூஸ்ட் கொடுத்தீங்கன்னா தான் செம்மையாக கில்லி மாதிரி நம்ம போயிட்டே இருக்கலாம் நண்பா. ஒவ்வொரு டைம் சொல்கிறது தான் 2026 தட்டுறோம், தூக்குறோம், சும்மா கில்லி பறக்கும் நண்பா. தேங்க்யூ.